ஏதோ சிங்கப்பூருக்கே நான் போயிட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் நான் ஃபாரினுங்கிறது எல்லாம் போயிட்டு வருவாங்க, ஒரு பயம் இருக்கும். என்னடா ஃபாரின் போனால் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற பயம் இருக்கும். இப்போ இன்னொருத்தர் நம்ம ரிலேஷன் போயிருக்காரு, அவரும் ஒரு நல்ல இடத்துலேருந்து போயிருக்காங்க போது சரி நம்மளும் அப்ளை பண்ணுவோன்னு பண்ணி இப்போ எனக்கு கிடச்சிது. நான் இப்போ சிங்கப்பூரில் போய் இருந்த ஒரு ஃபீல் கிடச்சிது. வணக்கம் சார். வணக்கங்க. உங்கள் பேர்? ஆனந்தகுமார். எந்த ஊர்லேருந்து சார் வரீங்க? திருப்பூரில் இருந்துங்க. இப்போ எந்த நாட்டுக்கு போகிறீங்க? சிங்கப்பூருக்கு. என்ன பாஸில் போகிறீங்க? இ பாஸ் மூலிமா நான் செலக்ட் ஆகியிருக்கேன். ஓகே, இ பாஸில் போகிறீங்க. ஆமாங்க. என்ன ஒர்க்குக்கு போகிறீங்க? ஜென்ரல் ஒர்க்குக்கு. ஓகே சார். நம்ம ஆஃபீஸ் எப்படி தெரியும், நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க சார். ஓகே, என் பேர் ஆனந்தகுமார். நான் திருப்பூர்லேருந்து வரேன். என் ரிலேட்டிவ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட்டு கன்சல்னு எனக்கு தெரிஞ்சது. அவர் வந்து இப்போ 2 months அங்கே சிங்கப்பூரில் இங்கே பெஸ்ட்டு கன்சர்னில் ஜாப் கிடச்சி செலக்ட் ஆகி இப்போ அங்கே போயிட்டு இருந்தார். அப்போ நானும் அவர் மூலிமா ரெஃபரல் கிடச்சனால நானும் இங்கே வந்து ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணும்போது இங்கே வந்து எனக்கு சொன்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் ஜாப்பும் கேரண்டின்னு சொல்லி நான் வந்து அப்ளை பண்ணேன். அப்புறம் இ பாஸ் மூலிமா போகிறதுனால எனக்கு 3 times வந்து பே பண்ண சொன்னாங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப் இங்கே சொல்கிறது படி நான் பண்ணி இப்போ எனக்கு இ பாஸு வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் சிங்கப்பூருக்கு வந்து வர சண்டே நான் கிளம்புறேங்க. ஓகே சார். நம்ம ஆஃபீஸ் வந்து எத்தனை நாள் சார் ஆயிருக்கும்? எத்தனை நாள் நம்ம ஆஃபீஸில் நம்மளோட பயணிக்கிறீங்க? நான் அதிகபட்சம் 1 month தாங்க ஆச்சு. அதுக்குள்ளேயே என்னோடய ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு சூப்பராக ஜாப் கிடச்சிருச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ்க்காக பெஸ்ட் கன்சல்டண்ட்டை ஸ்டார்ட் பண்ணீங்க, அணுகுனீங்க, என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்துச்சு அதை அப்படியே டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி ஜாப் டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாமே வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஜாப் அனுப்புவாங்கன்னு சொன்னாங்க. அது என்னென்ன வெரிஃபிகேஷன் கேட்டேன். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுன்னு சொன்னாங்க. எனக்கு புரியல எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது, இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருந்தால் தான் நீங்கள் அந்த நாட்டில் போய் கேரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி, அதுக்காக என்ன பண்ணணுன்னு கேட்டால் என்னோடய சர்டிஃபிகேட் எல்லாமே ஸ்கேன் பண்ணி அனுப்ப சொன்னாங்க. நான் அனுப்பிச்சதையுமே எனக்கு ஒரு டூ டேஸில் வந்து அப்ரூவல் ஆகி டாக்குமெண்ட் வெரிஃபை ஆயிடுச்சு. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இல்லைன்னா நம்ம வெளிநாடு வேலைகளுக்கு போகிறது ரொம்ப சிரமம். இ பாஸ். ஓகே, அதை எனக்கு பண்ணி கொடுத்தாங்க, ஈஸியாக பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் எங்கேயுமே வரல போகல, வீட்டில் இருந்தபடியே எனக்கு அதை முடிச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக், அதுக்கு ஒரு மணி பே பண்ண சொன்னாங்க. மணி பே பண்ணால் அது ஒரு 3 daysல எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் அது ஓகே ஆனதையுமே எனக்கு அங்கே இ பாஸ் அப்ளை பண்ணுறதுக்கான இது வந்து பேமெண்ட் வந்து பண்ண சொன்னாங்க. பண்ணுன்னா ஒரு 5 daysல எனக்கு இ பாஸ் அப்ரூவல் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து ஐபி எனக்கு வந்ததையுமே டோட்டல் பேமெண்ட் கட்டினதையுமே நான் இப்போ சண்டே வந்து நான் கிளம்ப போகிறேன். ஓகே சார். அப்போ இந்த ஜாபை நீங்கள் சூஸ் பண்ணி ஐபி அப்ளை பண்ணி அந்த ஐபி வேலிட் ஆகிறதுக்கு எத்தனை நாள் சார் ஆணுச்சு? அதிகபட்சம் ஒரு 21 நாள் தான் ஆச்சுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணோம். வெரிஃபிகேஷன் உங்களோட ஏஜ் சார்? ஏஜ் 36 ஆகுதுங்க. டேட் ஆஃப் பர்த் இயர்? டேட் ஆஃப் 1989. ஓகே, நிறைய பேர் வந்து சிங்கப்பூர்னா 1990 to 97 இந்த ஏஜில் தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதோட டீட்டெயில் என்ன சார், அதை தெளிவாக சொல்லுங்களேன். அப்படித்தான் சொன்னாங்க. அப்போ நானும் வந்து எனக்கு ஏஜ் கம்மியாக இருக்குது, நான் வந்து கேட்டேன் பெஸ்ட்டு கன்சல்னில் கொடுங்க, நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் 1985லேருந்து 1997 வரைக்கும் கேட்டகரியில் எனக்கு செலக்ட் ஆகி இப்போ நான் இ பாஸ் கிடச்சி நான் செலக்ட் ஆகிட்டேன். நீங்கள் டிகிரி ஹோல்டர்? ஆமாங்க, 2 டிகிரி முடிச்சிருக்கேன். 1985லேருந்து 1997 வரைக்கும் டிகிரி இருந்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் இ பாஸ் ஓகே பண்ணி முடிச்சிடலாம். அதுவே இல்லை சார் எனக்கு டிகிரி இல்லைனா அப்படின்னா 1988 1990 to 97 அந்த டிமாண்டு வரதை பொறுத்து தான் நம்ம பண்ண முடியும். ஓகே சார். ஃபஸ்ட்டு நம்ம வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமேலு நெக்ஸ்ட்டு என்ன ப்ரொசீஜர் சார் போனோம்? டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரொசீஜருக்கு போனோம்? ஜாப் அப்ளை டாக்குமெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு கேட்டகரி ஒரு 3 டைப் ஆஃப் ஜாப் அனுப்பிச்சாங்க என்னோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி. அந்த ஏஜில் எனக்கு பிடிச்ச ஜாப்பை நான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன். ஒரு 2 ஜாப் சொன்னேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாப்பு ஹோட்டல் மேலே ஜென்ரல் ஒர்க்கர் ஜாப்பை எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஓகே சார். அந்த ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் பேமெண்ட் பே பண்ணீங்க? ஆமாங்க. ஓகே, ஜாப்பை கன்ஃபார்ம் பண்ண பிறகு? ஓகே சார். ஆஃபீஸ் நீங்கள் வந்து அந்த ப்ராசஸ் பண்ணும்போது எல்லா டீட்டெயிலையும் பேமெண்ட் டீட்டெயிலாக இருக்கட்டும், ஜாப் டீட்டெயிலாக இருக்கட்டும், இ பாஸ் டீட்டெயிலாக இருக்கட்டும், ஒர்க் டீட்டெயிலாக இருக்கும், எல்லாமே தெளிவாக ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களா? ஆமாங்க, எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஹேண்ட் ரைட் படி நானும் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு தான் எனக்கு இந்த ஜாப்பே வாங்கி கொடுத்தாங்க. ஓகே, நீங்கள் வந்து பாஸ்போர்ட் பேமெண்ட்லாம் சப்மிஷன் பண்ண பிறகு என்னைக்கு உங்களுக்கு ஐபி அப்ளை பண்ணாங்க? எத்தனை நாளில் பண்ணாங்க? எனக்கு வந்து ஒரு வித்தின் டேவே பண்ணிட்டாங்க.
ஓகே, வித்தின் டேவே பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டோங்கிறது ஆஃபீஸ் சைட்லேருந்து உங்களுக்கு காப்பி இஷ்யூ கொடுத்தாங்களா வாட்ஸ்அப்பில்? டெய்லியுமே எனக்கு மானிட்டர் பண்ணுறாங்க. நான் கேட்காட்டி கூட அவங்களே எனக்கு அப்டேட் கொடுக்குறாங்க. சார் நீங்கள் செக் பண்ணீங்களா, வந்துருச்சான்னு பார்த்தீங்களா அப்படின்னு அவங்களே என்னை கூப்பிட்டு மானிட்டர் பண்ணுற அளவுக்கு இங்கே கைடன்ஸ் இருக்குது. ஓகே சார், இப்போ ஐபி அப்ளை பண்ணிட்டோன்னு எங்கள் சைட்லேருந்து அப்ளை காப்பி கொடுத்துட்டோம். அந்த ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறது எப்படி நீங்களாக தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது எப்படி சார் பார்க்கணும், அதை விஷயம் பற்றி சொல்லுங்களேன். நான் ஆன்லைன் மூலியமாகவே அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். டெய்லியுமே வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். என்ன வெப்சைட்டு, எப்படி சார் செக் பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்கள். மாம்னு சொல்லி இபாஸ்ன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய் நம்ம டெய்லியுமே நம்மளை டேட் ஆஃப் பர்த், பாஸ்போர்ட் நம்பர் போட்டோம்னா அதில் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு டெய்லி காட்டிடும். அதில் பெண்டிங்னு இருக்கும் ஸ்டார்டிங்கில். அது எப்போ வேலிடுன்னு வருதோ நம்ம அடுத்த ஒரு 1 வீக்குள்ளே நம்ம ஃபாரின் போயிடலாம், ஜாபுக்காக போயிடலாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. உங்களுக்கு பெண்டிங்லேருந்து வேலிட் ஆகிறதுக்கு எத்தனை நாள் சார் ஆனிச்சு? கரெக்டாக 5 days ஆச்சுங்க. 5 நாள்லேயே 5 நாள்லேயே முடிஞ்சிருச்சு. ஓகே சார், ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து வெளிநாட்டுக்கு சிங்கப்பூருக்கு இபாஸ் ட்ரை பண்ணுறது நீங்கள் ஃபஸ்ட் டைமுங்களா? இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஃபாரின் கண்ட்ரிக்கே போகிறேன். ஓகே ஓகே. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து உங்களோட ரிலேட்டிவ் போனார். அவர் ரிலேட்டிவ் நேம் சார்? ரிலேட்டிவ் நேம் மல்லிகார்ஜுனன். ஓகே, அவர் நல்லா இருக்காருங்களா? சூப்பராக இருக்காருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அவரோட ரெஃபரன்ஸாக நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் ப்ரொசீஜர் சப்மிஷன் பண்ணி பேமெண்ட்லாம் பண்ணி அந்த இபாஸுங்கிற வேலிடுங்கிறது ஒன்று ஆன்லைனில் பார்க்கும்போது எப்படி சார் இருந்துச்சு அந்த மூமெண்ட்? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏதோ சிங்கப்பூருக்கே நான் போயிட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் நான் ஃபாரினுங்கிறது எல்லாம் போயிட்டு வருவாங்க, ஒரு பயம் இருக்கும். என்னடா ஃபாரின் போனால் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற பயம் இருக்கும். இப்போ இன்னொருத்தர் நம்ம ரிலேஷன் போயிருக்காரு, அவரும் ஒரு நல்ல இடத்துலேருந்து போயிருக்காங்க போது சரி நம்மளும் அப்ளை பண்ணுவோன்னு பண்ணி இப்போ எனக்கு கிடைச்சது. நான் இப்போ சிங்கப்பூரில் போய் இருந்த ஒரு ஃபீல் கிடைச்சது. எப்படா போவேன்ட்டு இப்போ நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். வந்து பெஸ்ட் கன்சல்டன்ட் ஓவராலாக இந்த ப்ரொசீஜரு, இந்த சர்வீஸ் வந்து எப்படி சார் உங்களுக்கு பண்ணி கொடுத்தோம்? எனக்கு ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தீங்க. எனக்கு எந்த ஒரு மனஸ்தாபம் ஏற்படாத மாதிரி நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த இதுலேயே நீங்கள் எங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பெஸ்ட்டு கன்சல்டன்ட்டுக்கு. ஏன்னா சில பக்கம் நிறைய பேர் வந்து ஏமாற்றிடுவாங்க அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு துளி கூட எனக்கு தெரியல. ஏன்னா கரெக்டாக சொன்ன டைமுக்கு சொன்ன டேட்டுக்கு நீங்கள் சொன்னதுக்கு நான் ஒபே பண்ணேன்னா எனக்கு பெஸ்ட்டாக நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஏன்னா சிலர் வந்து நீங்கள் சொன்ன டேட்டை ஏதோ ஒன்று ஸ்கிப் பண்ணி போகிறனால தான் சில பேர் வந்து சீக்கிரம் வந்து கிடைக்காம தள்ளி போயிடுறாங்க. நான் நீங்கள் சொன்ன உடனே அது எல்லாத்துக்குமே நான் ஒபே பண்ணினேன். எனக்கு சீக்கிரம் ஜாப் கிடச்சிருச்சு வித்தின் 1 monthல. ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து நம்ம பெஸ்ட் கன்சல்டன்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்தியாவோட சென்ட்ரல் கவர்மெண்ட் MEA லைசன்ஸ் ரிஜிஸ்டர்ட் ஏஜென்சி. அதோட பயன்கள், அப்புறம் நீங்கள் பெஸ்ட் கன்சல்டன்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கான மெயினான காரணம் என்ன சார்? என் ரிலேஷன் போய் மல்லிகார்ஜுன் அவர் போய் இங்கே என்ன சொன்னாங்களோ அது அங்கே நடக்குதுன்னு எனக்கு வாக்கு கொடுத்தாரு. நான் இது வரைக்கும் யாரையும் நம்பினதில்லை. அவர் சொல்லி இங்கே வந்த அந்த நம்பிக்கையை நீங்கள் எங்களுக்கு காப்பாற்றி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. ஓகேண்ணே. நெக்ஸ்ட் வந்து நம்ம பெஸ்ட் கன்சல்டன்ட்டோட சிறப்பம்சங்கள் என்னென்ன, அதை பற்றி சொல்லுங்கண்ணே. இப்போ பெஸ்ட்டு கன்சல்டன்ட் பார்த்தீங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்டுமே வச்சுருக்காங்க. நான் முதல்ல அதை தான் வெரிஃபை பண்ணினேன். என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை வேணும். நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்ததையுமே அது எல்லாமே இருக்கா என்னென்னு செக் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இங்கே என் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறக்கே நான் ஓகே சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் சில பேர் இது எல்லாமே செக் பண்ணாமல் போய் ஏமாந்துடுறாங்க. எப்படி அதை செக் பண்ணணும், என்ன விஷயம் பெஸ்ட் கன்சல்டன்ட் கிட்ட இருக்குது, அது எப்படி செக் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. இந்தியன் கவர்மெண்ட் மூலிமா நம்ம ஃபாரின் போகிறதுக்கான அப்ரூவல் எல்லாமே நம்ம பெஸ்ட் கன்சல்டன்ட் கிட்ட இருக்குது. மற்ற இதில் வந்து எனக்கு இருக்கா என்னன்னு தெரியல. நிறைய பேர் அதை செக் பண்ணாமையே போய் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு அவங்க குறை இவங்க குறைன்னு சொல்கிறாங்க. முதல் என்னோடய வேண்டுகோள் என்னென்னா நம்ம போகிற இடத்துக்கு அவங்க எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணால் நம்ம எங்கேயுமே ஏமாற மாட்டோம். அதை நான் இங்கே நம்பி வந்து பண்ணேன். எனக்கு பெஸ்ட் கன்சல்டன்ட்டில் நல்ல இது கிடைச்சது. ஓகே, பெஸ்ட் கன்சல்டன்ட் வந்து லைசன்ஸ்டு ஏஜென்சிங்கிறது ஒரு தெளிவான உங்களுக்கு ஒரு விருப்பமாக இருக்குது. ஆமாங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து மூவ் ஆனது எப்படி சார் இருந்துச்சு? ஒவ்வொரு ப்ராசஸ் தாண்டும் போதும், பேமெண்ட் ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து பே பண்ணும்போதும், ஒவ்வொரு ஜாப் நீங்கள் மாறும்போதும், ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் நீங்கள் ஆன்லைனில் பார்க்கும்போது ஸ்டேட்டஸ் எப்படி சார் இருந்துச்சு அந்த மூமெண்ட்லாம்? ஏன்னா இங்கே எல்லாமே நான் வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் வந்தேன். எனக்கு பேமெண்ட் கொடுக்கறது எந்த ஒரு இஷ்யூவாக இல்லை. ஏன்னா ஒரு நம்பிக்கை வந்தாச்சு. ஆல்ரெடி நிறைய பேர் போயிருக்கிறது நான் கண்கூட இங்கே பார்த்துருக்கேன்.
அதனால நான் பேமெண்ட் பண்ணும்போது எனக்கு நம்பிக்கை இருந்தது, கண்டிப்பாக இவங்க ஜாப் வாங்கி கொடுத்துருவாங்க. இயரை பற்றி நான் யோசிக்கல. ஏன்னா நான் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் வாங்க நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன்னு தான் சொன்னீங்க. 1989 இருந்தாலும் என் இயரை பார்க்காம எனக்கு ஜாப் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு ப்ராசஸும் நான் அமௌண்ட்டு கட்டும் போதும் நான் எதை பற்றியுமே யோசிக்கல. ஏன்னா எல்லா வெரிஃபைட் சர்டிஃபிகேட்டும் உங்கள்கிட்ட இருந்தது. நான் அதை பிலீவ் பண்ணி வந்தேன். எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஜாப் கிடச்சிருச்சு. ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்கள் போகக்கூடிய நேரத்தில் இவ்வளோ ஒரு தெளிவான அழகான ஒரு ஃபீட்பேக் வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்கள் போகக்கூடிய வெளிநாட்டு வாழ்க்கையாக இருக்கட்டும், வெளிநாட்டு வருமானமாக இருக்கட்டும், மென்மேலும் வளரணும் உயரணும்னு சொல்லி எங்கள் பெஸ்ட் கன்சல்டன்ட் டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் அமேசிங் ஃபீட்பேக் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார், நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிலேட்டிவ்லாம் ரெஃபர் பண்ணுவீங்களா பெஸ்ட் கன்சல்டன்ட்டுக்கு இனி அப்புறம்? கண்டிப்பாக பண்ணுவேன் சார். நிறைய பேர் நான் இப்போ போகும்போதே நான் யாருக்கும் சொல்லலை. கேட்டாங்க என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு. நான் ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு ஒன்று கிடைக்காம நம்ம ஒருத்தங்களுக்கு சொல்லி அவங்க தேவையில்லாமல் இது பண்ணிடுவாங்க. நான் எதுவும் சொல்லலை. இனிமேல் என்னோடய ஸ்டேட்டஸ் வைக்கிறதா எதுவாக இருந்தாலும் நான் வந்து இதை வைக்க போகிறேன். அவங்க யாராவது கேட்டாங்கன்னா அவங்களையும் ரெஃபர் பண்ணி அவங்களையும் ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பேன். ரொம்ப நன்றி சார். போகக்கூடிய இந்த நேரத்தில் இவ்வளோ ஒரு அழகான ஃபீட்பேக் வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க கேண்டிடேட் சப்போர்ட்டாக இருக்கட்டும், உங்களை மாதிரி ஒவ்வொருத்தவங்க போனாங்கன்னு சொல்லி ரெஃபர் பண்ணி வரீங்க பார்த்தீங்களா, அது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஒருத்தவங்க போனாங்க, அவங்களால நானும் வந்தேன், நான் இன்னைக்கு விசா வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற வேண்டிய விஷயம் எங்களுக்கு ரொம்ப ஒரு இன்னும் அதிகம் நாங்கள் பிஸ்னஸில் எஃபோர்ட் போடணுங்கிற விஷயம் எங்களுக்கு தோணும். அதனால் ரொம்ப நன்றி சார். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு என்னைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார்.